வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.vistamil@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும். நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும். சுமார் 60 முதல் 70 பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். 2065 2070 வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி, படிப்பு, வேலை, திருமணம், வியாபாரம், தொழில், பிள்ளைகள், பரிகாரங்கள், போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க. நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது. என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க, நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் 9840182592 இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன். சில நண்பர்கள், சகோ நீங்கள் தனுசு ராசிக்கு மட்டும்தான் ஜாதகம் எழுதுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம ஆஸ்ட்ரோவிஸ் சேனல் மூலமாக எல்லா ராசிக்கும் எல்லா லக்னத்துக்கும் ஜாதகம் எழுதி தரப்படும் அப்படின்றத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு தனுசு ராசி மூல நட்சத்திரம். உங்கள் வாழ்க்கை ரகசியம் இதுதான். குணம், வேலை, தொழில், குடும்பம், வாழ்க்கை, பலம், பலவீனம்னு எல்லாத்தையும் புட்டு வைக்கும் பதிவாக இது இருக்குங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய வாழ்க்கை ரகசிய முடிச்சுகளை இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பதிவை லைக்கும் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஜோதிடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியது அப்படின்றது இங்கே பல பேருக்கு தெரியுங்க. பூமி தட்டையா, அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸா, உருளையா அப்படின்னு சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் மற்றவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நம்ம ஜோதிடம் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பூமி ஒரு கோளம், அதனை சுற்றி கிரகங்கள் இருக்குது, சூரியனை மையமாக கொண்டு கிரகங்கள் இயங்குது, இந்த இயக்க சக்தியால் பல மாற்றங்கள் ஏற்படுதுன்னு துல்லியமாக கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. கடிகாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 13ஆவது நூற்றாண்டிலேயே சூரிய கோவில் அப்படின்னு ஒன்று கட்டி அங்கே தேர் போல் ஒரு வடிவம் வச்சு அந்த தேர் சக்கரம் போல் ஒரு கடிகாரத்தை அமைச்சு டைம் பார்க்கும் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாங்க. இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். அப்படி தான் ஜோதிட கலையும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றியதுங்க. வேதங்களின் கண் அப்படின்னு ஜோதிடத்தை சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியில் 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தன்மை இருக்குங்க. அதில் காலச்சக்கரத்தின் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கும் ராசி தனுசு ராசி. 27 நட்சத்திரங்களில் 19ஆவதாக வரக்கூடிய மூல நட்சத்திரம் இந்த தனுசு ராசியில் அமைஞ்சிருக்குங்க. அந்த மூல நட்சத்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். தனுசு ராசி அப்படின்றது அக்னி ராசி. சரஸ்திர உபய ராசிகளில் தனுசு ராசி உபய ராசி. இந்த சர ஸ்திர உபயம் அப்படின்றது என்னன்னு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. ஜோதிட டேர்ம்ஸ் படி சரம் அப்படின்னா ஸ்பீடாக மூவ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸ்திரம் அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உபயம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தங்க. இந்த உபய ராசி மட்டும்தான் ஸ்பீடாகவும் போக முடியும், ஒரே இடத்துலையும் ஸ்திரமாகவும் இருக்க முடியும். ராசிகளில் ஆண் ராசி தனுசு ராசி. கிரகங்களில் முழு சுபரான குரு பகவான் ஆட்சி பெறும் ராசி தனுசு ராசிங்க. கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானது தனுசு ராசி தான். இப்படி பல விஷயங்களை தனுசு ராசியை பற்றி சொல்லிகிட்டே போகலாங்க. 12 ராசிகளில் ஆயுதம் ஏந்திய ஒரே ராசி தனுசு ராசி தான். இந்த ராசியில் 9 நட்சத்திரங்கள் இருக்குது. மூலம் 1 2 3 4 பாதங்கள், பூராடம் 1 2 3 4 பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம் அடங்கியது தான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசியில் முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், த ரூட் ஸ்டார். தனுசு ராசிக்கு குரு பகவான் எந்த அளவுக்கு பலத்தை கொடுக்குறாரோ அதே அளவு ஆன்மீக பலத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம்.
இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவும் புரியாத புதிராகவே இருப்பாங்கங்க. மற்றவங்களோட கணிப்பில் இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. மற்றவங்களோட ஃப்ரேமில் இவங்க அடங்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட குணநலங்கள் பெற்றவர்கள் தான் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண்ணும் இருபாலரும். மூல நட்சத்திரத்தின் அதிபதி கேது. ராகு கேதுனாவே அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்வதுண்டு. ராகு போகக்காரகன், கேது ஞானக்காரகன். நல்லதோ கெட்டதோ, நல்ல வழியோ கெட்ட வழியோ எப்படியாவது போகத்தை தரக்கூடியவர் ராகு பகவான். அதே போலதான் எந்த வழியிலாவது ஞானத்தை தரக்கூடியவர் கேது. கேது இருக்கும் இடத்துல ஆன்மீகம் இருக்குங்க. உலக வாழ்க்கை மேலே பற்றில்லாமல் இருக்கும். ஆனால் மூல நட்சத்திரம் இருக்கும் இடம் தனுசு ராசி. தனுசு ராசி அதிபதி குரு பகவான். குரு இருக்கும் இடத்துல தனம், செழிப்பு, குடும்பம், பிள்ளைகன்னு ஒரே சந்தோஷ சூழல் இருக்குங்க. குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கும் நட்சத்திரம் இந்த மூலம். அதனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. கழுவுற மீனில் நழுவுற மீனாக இவங்க இருப்பாங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வலுவான விருப்பங்களையும் தீராத அறிவு பசியும் கொண்டவர்கள். உடல் ரீதியாக பலமானவர்களாக இவங்க இருப்பாங்க. மன ரீதியாக இன்னும் 2 மடங்கு அதிக பலம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையும் ஈஸியாக கற்றுக்கக்கூடியவங்க. அதாவது ஒரு வேலையை ஒருத்தர் ஒரு மாதத்தில் கற்றுக்கிறாரு அப்படின்னா, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 2 வாரத்தில் அந்த வேலையை கற்றுட்டு அதில் எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவாங்க. அதே நேரத்தில் பல மூல நட்சத்திர நண்பர்கள் ஞாபக மருதியாகவும் இருப்பாங்க. ரொம்ப ஷார்ப் மைண்டடாக பயங்கர ஞாபக சக்தியோடவும் இருப்பாங்க. ஞாபக மருதியாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா பைக் சாவியை பெட்ரூமில் வச்சுட்டு ஹாலில் தேடுவாங்க. அந்த மாதிரியும் இருப்பாங்க. பலர் வெளிப்படையாக ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. சில மூல நட்சத்திர நண்பர்கள் பெரிய அளவில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாத மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் அவங்களோட ஆழ்மனதில் ஆன்மீகம் அப்படின்றது உறைஞ்சி இருக்குங்க. தேவைப்படும் போது அந்த ஆன்மீகம் வெளிப்படும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை, புத்திசாலித்தனம் அவங்களோட பிறவியிலே இருக்குங்க. எதற்கும் கலங்காமல் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி நம்மளை வழிநடத்தும் அப்படின்னு நம்பிக்கையோடு தைரியமாக அடியெடுத்து வைக்கக்கூடியவங்க இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. மனசில் ஆசைகளுக்கு குறைவே இருக்காது. ஆன்மீகம், அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம்னு இவங்களோட சிந்தனையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டிவியில் ஒரு நியூஸ் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நியூஸ் பார்க்கும்போதே அவங்களோட எண்ணங்கள், இந்த நியூஸ் கரெக்டாக, இந்த நியூஸுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த நியூஸ் சொல்ல வர உண்மை என்ன, சொல்ல வர செய்தி என்ன அப்படின்னு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு இதை பார்ப்பாங்க. ஒரு தியேட்டரில் ஒரு படத்தை பார்த்தா அந்த படத்தோட டைரக்டருக்கே தெரியாத பல நிறை குறைகளை டக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஷார்ப் மைண்டடாக இருப்பாங்கங்க. ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே கேட்கும்போதே மனசுக்குள்ளேயே அதை பல கோணங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தும் மனோசக்தி கொண்டவங்க இவங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சரீர பலம் அதிகங்க. உழைக்கும் திறன் அதிகம். அதே நேரம் எந்த வேலையை எப்படி செஞ்சால் அதை எளிதாக முடிக்க முடியும் அப்படின்ற சூட்சுமமும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இவங்களை பார்த்திங்கன்னா விட்டலாச்சாரியா மாயாஜால படத்தையும் பார்த்து ரசிப்பாங்க. கிறிஸ்டோபர் நோலன் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை பார்த்தும் ரசிப்பாங்க. அதே நேரத்தில் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. பெரியவங்க மேலே மதிப்பு, மரியாதை, அன்பு, பாசம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. குடும்பத்துக்காக எதையும் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. பொதுவாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல கேது திசை நடக்கும், பிறகு சுக்கிர திசை நடக்குங்க. கேது திசை ஒரு 4-5 வருஷம் இருந்தாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிர திசை 20 வருஷம் நடக்குங்க. ஸோ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட இளமை காலம் ஃபுல்லாகவே சுக்கிர தசையில் இருக்கும். பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் சுபமாக இருந்து வலுவாக இருந்தால் இவங்களோட படிப்பு, காதல், திருமணம், பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப சூப்பராக அமையுங்க. அதுவே பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு பலவீனமாக இருந்தால் இவங்களோட இளமை காலம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் போராட வேண்டிய சூழல் இருக்குங்க. குறிப்பாக சுக்கிரன் கெட்டு இருந்தால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கெட்ட பழக்கத்துக்கு தூரமாக இருக்கணும். போதை, குடி, சூதுன்னு எந்த கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாமல் இருப்பது நல்லதுங்க. ஏன்னா இவங்க ஒரு தடவை ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஒரு தடவை வெளியே வந்துட்டால் மறுபடியும் அந்த பக்கம் போக மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஸோ
சுக்கிரன் கெட்டு இருக்காரா அப்படின்னு பார்த்துக்கணும் ஜாதகத்தில். ஒருவேளை சுக்கிரன் கெட்டு இருந்தாருன்னா சின்ன வயசுலேயே இந்த மாதிரி இந்த கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகாமல் இருப்பது நல்லது. ஒருவேளை அந்த மாதிரி அந்த கெட்ட பழக்கத்தை உள்ளே போயிட்டா வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதே போல் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கும் 150 பேருக்கு சர்ப்பதோஷம் அப்படின்றது இருக்குங்க. ஜோதிடத்தில் இதை வந்து பார்த்திங்கன்னா கால சர்ப்பதோஷம், கால சர்ப்ப யோகம், நாகதோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், ராகு கேது தோஷம் அப்படின்னு பல பேரில் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒன்று தான். இந்த சர்ப்பதோஷம் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய முடியாத நிலை அப்படின்றது உருவாகுங்க. எதை தொட்டாலும் தடங்கள் அப்படின்னு வந்துட்டே இருக்கும். படிப்பு, வேலை, தொழில், வருமானம், திருமணம், குழந்தைன்னு எதுலேயும் ஒரு முழுமை இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து அதில் சர்ப்பதோஷம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான பரிகாரங்களை முறைப்படி செஞ்சால் நிலைமை சீராகும். தடங்கல்கள் விலகும். பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நடக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதீத மனோபலம், அதீத மனோசக்தி, சூட்சும உணர்வு, கால்குலேஷன் மைண்ட் கொண்டவர்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்கள். படிப்பிலையும் நாலேஜிலையும் கெட்டிக்காரங்களாக இவங்க இருப்பாங்க. உதவி மனோப்பான்மை அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முதல் ஆளாக போய் இவங்க நிற்பாங்க. அதே போல் லைஃப்பில் இவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் இவங்க வெளியே வந்துடுவாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அந்த பிரச்சனையோட தீவிரத்தில் இவங்க மாட்டிக்கவே மாட்டாங்க. அதுலேருந்து டக்குன்னு வெளியே வந்துடுவாங்க. பட் இவங்களுக்கே தெரியாது எப்படி வெளியே வந்துட்டு, ஆனாலும் இவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மனோசக்தி கொண்டவங்க. இவங்க வெளியே வரணும்னு நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வெளியே வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மனோபலம் இவங்கக்கிட்ட இருக்குங்க. இன்னொன்று, மனதளவில் இவங்க பார்த்திங்கன்னா இரக்க குணம் கொண்டவர்கள். எதையும் எப்படியும் சமாளிக்கும் திறமை கொண்டவங்க. பட் இவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. உதாரணமாக ரோட்டில் போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 ரூபா நோட்டு வந்து கீழே கிடக்குது. அதை இவங்க எடுத்துகிட்டுப்பா 50 ரூபா கிடச்சிச்சுப்பா அப்படின்னு சந்தோஷமாக பேக்கெட்டில் வச்சுப்பாங்க. ஆனால் அதே இடத்துல ஒரு 5000மோ 50,000மோ கிடச்சா இந்த 50 ரூபா எடுக்கும்போது இந்த சந்தோஷம் இவங்ககிட்ட இருக்காது. ஐயோ, இந்த 5000 50,000 கிடச்சிச்சு, யாரோ எங்கேயோ விட்டுட்டாங்களே, எதுக்காக வச்சுருந்தாங்களோ இந்த பணத்தை, பாவம் கரண்ட் பில்லு கட்டவோ இல்லை வாடகை கட்டவோ இல்லை வேறு ஏதோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டவோ வச்சுருக்காங்க போல், கீழே விழுந்துச்சே, தவற விட்டாங்களே அப்படின்னு இவங்க மனசு வந்து படபடக்கும். அந்த பணத்தை தேடி எப்படியாச்சும் அவங்கக்கிட்ட அந்த பணத்தோட சொந்தக்காரங்கிட்ட கொடுத்துடணுன்னு தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட மனசு ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். இவங்களாக தான் மறுபடியும் சொல்கிறேன், புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த 5000மோ 50,000மோ தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குற வரைக்கும் இவங்களுக்கு தூக்கம் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த பணத்தை கொடுக்குற வரைக்கும் இவங்க மனசு ஆறாது. ஸோ அந்த மாதிரியான குணமும் இவங்கக்கிட்ட இருக்கும். 50 ரூபா கிடைக்கும்போது ஒரு மாதிரி, 50,000 ரூபாய் கிடைக்கும்போது ஒரு மாதிரி இவங்க வந்து ரியாக்ட் ஆவாங்க. பொதுவாக இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. இவங்களோட பேச்சு திறமை, நகைச்சுவை உணர்வு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸு இருப்பாங்க. இவங்க கூடவே நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா நல்ல என்டர்டெயின் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறதுனால இவங்களை சுற்றி எப்போவுமே ஒரு நட்பு வட்டம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு வேளை எதிரின்னு யாரோ இருந்து இவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும், இவங்களை வந்து பழி வாங்கணும், இல்லை இவங்களை அழிக்கணும்னு அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கு அவங்களே குழி வெட்டிக்கிற மாதிரி தான் அமையும். ஏன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை அழிக்கவே முடியாது, அவங்கள வந்து பழி வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட மனோசக்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களோட சுற்றி இருக்கிற அந்த ஆறா, அந்த மனோசக்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்கள அழிக்கவே முடியாது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை அழிக்கணும் அப்படின்னா அவங்களே தான் அவங்கள அழிக்கணுமே தவிர்த்து மற்றவங்களால் அவங்கள அழிக்க முடியாது. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொய் சொல்கிறவங்கள பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. பொய் சொல்கிறவங்கள சகிக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்கள பார்த்தாவே உங்களுக்கு கோவம் வரும். அந்த அளவுக்கு பயங்கர பொய்னாவே இவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சாதுவாக இருப்பாங்க. இவங்களுக்கு கோவம் வருமா வராதான்னு கூட தெரியாது. ரொம்ப நகைச்சுவாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் கோவம் வந்துச்சுன்னா மிகப்பெரிய எரிமலையாக மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு கோபம் அப்படின்றது இருக்கும் இவங்கக்கிட்ட. ஸோ வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே அந்த கோபம் அப்படின்றது இவங்களுக்குள்ளவே இருக்கும், நெருப்பாக இருக்கும் அது. ஸோ அதை வந்து யாராவது ட்ரிகர் பண்ணால் மட்டும்தான் அது வெளியே வரும். அதர்வைஸ் அந்த கோப உணர்வுகள் வெளியே வராது. ஸோ தட் இவங்களுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது. அமானுஷ சக்திகள் தனக்குள் இருப்பதாக இவங்க எப்போவுமே நம்புவாங்க. அதாவது சூப்பர் பவர்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு நம்பக்கூடியவங்க இவங்க. அதே போல்
இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மனசில் ஆழமாக நினச்சி சங்கல்பம் பண்ணிக்கிட்டு ஏதாவது சொன்னால் 90% அப்படியே நடக்குங்க. அந்த அளவுக்கு ஆழ்மனது சக்தி கொண்டவர்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சுக்கிரதசை முடியும் போது இவங்களுக்கு சுமார் ஒரு 25-30 வயசுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு சூரிய மகாதசை இவங்களுக்கு தொடரும். இந்த சூரிய மகாதசையில் நல்ல வேலை அப்படின்றது அமையுங்க. குறிப்பாக கவர்மெண்ட் ஜாப் அமைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் அப்படின்னு சொன்னாவே அரசு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஸோ இவங்களோட பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் ஸ்ட்ராங்காக இருந்து பாவகிரக சேர்க்கை இல்லாமல் சுபகிரக தொடர்பு இருந்தால் நிச்சயம் கவர்மெண்ட் ஜாப், அரசியலில் பெரிய போஸ்டிங்கு, அரசியல்வாதி, கோவில் நிர்வாகம், கோவில் தர்மகர்த்தா, கல்வி நிறுவனம், அறக்கட்டளை அப்படின்னு நல்ல பதவிகள் இவங்களுக்கு தேடி வரும். அப்படி சூரியன் பலவீனமாக இருந்தால் ஜனன ஜாதகப்படி பார்த்து பரிகாரங்கள் செஞ்சால் நல்ல ரிசல்ட் அப்படின்றது கிடைக்குங்க. பொதுவாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குடும்ப வாழ்க்கை அப்படின்றது கிராஜுவலாக இருக்கும். ரொம்ப ஓஹோன்னு இருக்காது, ரொம்பவும் குடும்பத்தில் பிரச்சனையே இருக்குது அப்படின்னும் இருக்காதுங்க. ஆனால் மனநிறைவான வாழ்க்கை அப்படின்றது இவங்களுக்கு அமையுங்க. மூல நட்சத்திரத்தில் வரன் அமைவது அப்படின்றது கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னே சொல்லலாங்க. பல நாட்களாக நம்மளுடைய சமூகத்தில் ஒரு தவறான கருத்து இருக்குது. மூல நட்சத்திரத்தில் மாப்பிள்ளையோ மருமகளோ வீட்டுக்கு வந்தால் மாமனார் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அப்படி எந்த ஜோதிட சாஸ்திரமும் சொல்லலை, எந்த ஜோதிடரும் சொல்லலை. இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி தான் பரவுதுன்னு யோசித்து பார்க்கும்போது பிரமிப்பாக தான் இருக்குங்க. பட் அது சுத்தமான பொய், உண்மையே கிடையாது. ஒரு வீட்டுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்த வரன் வரும்போது அந்த வீடு சுபிட்சமாகும். அந்த வீடு பல விதங்களில் முன்னேற்றம் அடையும். மூல நட்சத்திரம் அப்படின்றது ஆன்மீக நட்சத்திரங்க. அது வாழ வைக்குமே தவிர அழிக்காது. இன்னும் சொல்லப்போனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களோட பாடு தான் ரொம்ப கொடுமை. அந்த பெண்ணுக்கு வரன் கொடுக்க பல பேர் தயக்கம் காட்டுறாங்க. அதனாலேயே பல பெண்கள் 25-30 வயசானாலும் திருமணம் ஆகாத இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கேட்டால் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் இதுதான் உண்மையான சென்டென்ஸு. ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த ஜாதகர் அரசாழ்வார். பின்மூலம், அதாவது மூல நட்சத்திரம் அப்படின்றது 4 பாதங்கள். பின்மூலம் அப்படின்னா மூல நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களோட எதிரிகள் நிர்மூலம் ஆவார்கள் அப்படின்றது தான் உண்மையான பொருள். நம்ம சமூகத்தில் உண்மை செருப்பு போகிறதுக்குள்ளே பொய் ஊரை சுற்றி வந்துடுமா. அப்படி தான் உண்மை ஒரு பக்கம் இருக்க புரளி ஊர் பூரா பரவிட்டு இருக்கு. இப்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மருமகனாகவோ மருமகளாகவோ வருவது கடவுள் கொடுத்த வரம்தான். இதை பெரும்பான்மையான மக்கள் புரிஞ்சிக்கணும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளி பொருட்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாங்க. வெள்ளி மோதிரம், வெள்ளி பிரேஸ்லைட்டு, வெள்ளி செயின், வெள்ளி கால் கொலுசுன்னு வெள்ளி அதிகமாக பயன்படுத்தும் போது நினைத்த காரியங்கள் வெற்றியடையும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. அதே போல் லைட் ப்ளூ கலர் ஆடைகள் அதிர்ஷ்டத்தை தரும். 2, 11, 27, 29 தேதிகள் சிறப்பான தேதிகளாக உங்களுக்கு இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் அதிர்ஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு, தட்சிணாமூர்த்தி, காளி, முருகன், சிவன் வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும். வீட்டில் குரு யந்திரம் வச்சு வழிபடுவது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் தொடை, கால், பாதங்கள் இங்கே உங்களுக்கு அடிக்கடி வலி வரலாம். அதே மாதிரி முதுகு தண்டுவாளம் இங்கேயும் உங்களுக்கு அடிக்கடி வலி வரலாம். ஸோ பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. இருந்தாலும் அந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக வலி இருக்கும்போது நீங்கள் டாக்டரை செக் பண்ணுறது நல்லது. மற்றபடி மூல நட்சத்திரம் அப்படின்னாலே ரொம்ப சொல்லப்போனால் கடவுளுக்கு நெருக்கமான நட்சத்திரம். கடவுளுக்கு நெருக்கமான ராசி தனுசு ராசி. அந்த ராசியில் இருக்கிற நட்சத்திரம் அப்படின்னாவே ஒரு பெருமை தான், ஒரு குடுப்பனை தான். மூல நட்சத்திரத்தை பிறந்ததே பார்த்திங்கன்னா ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் அந்த தனுசு ராசியில் பிறக்க முடியும், இந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்க முடியும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பதிவை லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேங்க. அதன் பயன்படுத்தி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம்.
உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.wistamil@gmail.com அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வைங்க. அதே போல் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற 9840182592 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க. வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.